ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தானா கதிர் இவங்க 3 கோயிலில் நின்று பேசிகிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு பார்வதியும் சாரும் வராங்க. அப்போ சாரு வந்து பார்த்துருந்தாங்க, சித்தி அங்கே பாருங்கள் அவங்க 3 கோயிலில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து அதாவது தனாவுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுத்தாங்களா, அந்த ரூபாயை வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ தானா வந்து சொல்கிறாங்க, இல்லை மாயா எனக்கு இந்த பணம் வேண்டாம், அப்பாக்கிட்டே கொடுத்துரு அப்படிங்கும்போது அவர் தான் வேண்டான்னு சொல்லிட்டாருல, அதனால நான் சொல்கிறது கேளு தானா, நீயே வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் அந்த செக்கை வந்து நீ இப்போ போட்டு பணம் எடுக்கலைன்னா அதுக்கப்புறமா அந்த டேட்டு முடிஞ்சிரும், அதுக்கப்புறமா அந்த 1 லட்ச ரூபா வந்து வச்சிருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன், அவர் தான் வேண்டான்னு சொல்லிட்டார்ல பெரியப்பா, நீயாவது எடுத்துக்க அப்படிங்கும்போது அப்போ தானா சொல்கிறாங்க, இல்லை அந்த ரூபா கிடைக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு அது வேண்டாம் அப்படின்றதாங்க. இப்படி இவங்க 3 பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்வதி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாரு நான் சொல்கிறது கேளு, இதை வந்து வீடியோ எடு அப்படிங்கிறாங்க. என்ன சித்தி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் இவங்க 3 ரகசியமாக சந்திக்கிறத நம்ம வீடியோ எடுக்கலாம், எப்படியாவது நம்மளுக்கு அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் பார்த்தோம்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க சாரு. அப்போ வந்து தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா இந்த போட்டியில் ஜெயிச்சோம்னா கதிரை வந்து என் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்க சொன்னதே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே பார்வதி சாருவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ, அப்போ வந்து கதிரும் தனாவும் ஒன்று சேர்றதுக்கு இந்த மாயா தான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாளா, அதனால தான் தனா வந்து கஷ்டப்பட்டு இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கிறாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஒரு ஆதாரம் போகிற இதை வச்சு என்ன பண்ணலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாட்ட வந்து தானா சொல்லியிருந்தாங்க, எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடவும் மாயா வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு நேராக பத்மா கிட்ட கொண்டு காட்டுறாங்க. பத்மா அதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் கிட்ட இதை காட்டவும் ரகுராம் இதை பார்த்ததுமே, அப்போ என் பொண்ணை வந்து என்கிட்டருந்து பிரித்தது இந்த மாயா தானா, கதிர் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, கதிரோட ஒன்று செத்து வச்சதே இந்த மாயா தான், இவளால் தான் தானா வந்து வீட்டை விட்டு போயிருக்கிறா, நம்ம வந்து நினச்சிருந்தது வேற, ஆனால் அங்கே நடந்தது வேறையாகும், தானா தான் முடிவெடுத்து இப்படி போயிருக்கிறான்னு நினச்சோம், ஆனால் அது தப்பு, இவ தான் வந்து தானாவை இந்த மாதிரிக்கு முடிவெடுக்க வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் ரகுராமோட முழு கோவமும் மாயா பக்கம் திரும்புது. உடனே வந்து ரகுராம் வந்து ஆவேசமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதுக்கு பிறகு இவ அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இவளுக்கு நான் ஒரு அங்கீகாரம் கொடுத்தோம்ல, அதையும் நான் வந்து அதாவது அந்த அந்த அங்கீகாரத்தையும் வந்து நான் செல்லாதுன்னு நான் அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துருந்தாங்க. இந்த இதெல்லாம் கெட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து இந்த விஷயத்தை தானா கிட்ட சொல்கிறாங்க. தானா இது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னம்மா அப்பா இந்த மாதிரிலாம் தப்பான முடிவு எடுத்துருக்கிறாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, நான் உடனே வந்து அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை வேண்டாம் தானா, அப்பா வந்து இப்போ ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாரு, அதனால நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ மாயா வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து உட்காந்து சோகத்தோடு இருக்கும்போது இப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க, மாயா தனாவுக்காக நீ இந்த மாதிரிக்கெலாம் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறத நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, அவர்கிட்ட பேசலான்னு பார்த்தாக்கி அவர் ஓமால ரொம்பவே கோவமாக இருக்கிறாரு, இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாரு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா பத்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்சதை விடையும் அண்ணனே வந்து இந்த மாதிரிக்கு வந்து மாயா வீட்டை விட்டு போக சொல்ல போகிறான், அது மட்டும் இல்லாமல் மாயா தன்னுடைய பொண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவன் அறிவிக்க போகிறான், இதெல்லாம் நினச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பத்மா பார்வதி சாருங்க 3 ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் சொல்கிறாங்க, சாரு உன் கல்யாணத்தில் நம்மள எந்த பிரச்சனையுமே இந்த மாயா பண்ண முடியாது, அந்த மாதிரிக்கு எங்கள் அண்ணன் வந்து முடிவு எடுத்துக்க போகிறாரு, இது எல்லாத்துக்கான நீ தான், நல்ல வேலை இவங்க 3 பேசுனதை வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 3 ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் சீனுவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீனு வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மாயா மாமா இப்படி உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமா சீனு அவர் இப்போ வந்து மாயாவை தான் பொண்ணே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு முடிவெடுக்கிறதுக்காக அறிவிக்க போகிறாரு, அதுக்காக தான் லாயர்ட்டையும் பேசிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கும்போது அப்போ லாயர் வராங்க. வந்ததுமே ரகுராம் சொல்கிறாங்க, அவளுக்கு சேரக்கூடிய பணம் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதையும் கொடுத்துடலாம், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து அவளை தத்தெடுத்தோம்ல, அது செல்லாதுன்னு சொல்லிக்கிட்டு அதுக்குள்ளே என்னென்ன எல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயம் எல்லாமே தனாவுக்கு தெரிஞ்சு தனா வந்து வீட்டுக்கு ஓடி வராங்க. அப்போ ஜானகி மாயாவும் வந்து தனாவை தடுத்து நிறுத்துறாங்க. இங்க பாரு தனா, இதை வந்து நீ ஒன்றும் சொல்லிட வேண்டாம் அப்படிங்கும்போது, அதாவது தனாவை பற்றின எந்த ரகசியமோ ரகுராமுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு மாயா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ தனா சொல்றாங்க, என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அநியாயமா மாயாவோட வாழ்க்கையை இந்த மாதிரி கெடுக்க பார்க்குறீங்களே, அது மட்டும் இல்லாமல் மாயாவை பற்றி அப்பா தப்பா நினச்சிட்டு இருக்கிறாரு, அவரை பற்றி எல்லா உண்மையும் நான் இப்போ போட்டு உடைக்க போகிறேன், அப்போதான் அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும், இதுக்கு மேலேயும் என் வாழ்க்கைக்காக நான் நினச்சி இதை சொல்லாமல் இருந்தோம்னா நான் எவ்வளோ சுயநலவாதியாக இருப்பேன்,
அதனால அப்பா என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான், அதனால அந்த உண்மையை நான் சொல்லி தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தானாவோட சவுண்டு கேட்டு பார்த்தோம்னா ரகுராம் எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ பத்மா பார்க்குறாங்க, இவ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ சாரு சொல்கிறாங்க, என்னத்த இவ வந்திருக்கிறா, ஒருவேளை இவ வந்து மனசை எதுவும் மாற்றிடுவாள் அப்படிங்கும்போது எங்கள் அண்ணனை பற்றி நீ என்ன நினச்சிருக்கிற, இவங்க பேசுனது தான் எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் கேட்டிருக்காருல, கண்டிப்பாக வந்து இவ என்ன பேசினாலும் சரிதான், எங்கள் அண்ணா எடுத்த முடிவை வந்து பின்வாங்க மாட்டார் அப்படிங்கவும் அப்போ தானா வந்து ரகுராமுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் எடுத்த முடிவு தப்புப்பா, மாயாவை பற்றி உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிக்கு நீங்கள் முடிவு எடுக்க மாட்டீங்க அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ ஒன்று என்கிட்ட பேச வேண்டாம், இவ சொன்னான்னு சொல்லிட்டு தானே கதிரோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக நீ முடிவெடுத்து போயிருக்கிற, ஆக மொத்தத்தில் என்னுடைய பொண்ணா நீ இருக்கலை, நீ வந்து அவள் பேச்சை கேட்டுட்டு தானே இந்த வீட்டை விட்டே போயிருக்கிற, எப்போ அந்த விஷயம் தெரிஞ்சிச்சோ இதுக்கு பிறகு உங்கள் யார் பேச்சு நான் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ தானா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்பா நான் சொல்கிறது நீங்கள் கேட்காம இருக்கிறீங்க, உண்மையை சொல்லப்போனால் என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான்ப்பா மாயா ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவள் கஷ்டப்பட்டுருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் நான் செய்த தப்புக்கு எல்லாத்துக்கும் அவள் பழி ஏற்றிருக்காப்பா, அவன் மேலே எந்த தப்புமே கிடையாதுப்பா, நான் சொல்கிறது கேளுங்கப்பா அப்படிங்கவும் இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான், நான் அது கேட்கறதுக்கு தயாராக இல்லை, ஒழுங்கு மரியாதை ஃபஸ்ட்டு நீ இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லவும் அப்பா என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் சொல்கிறது நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்படிங்கவும் உடனே வந்து தானா குரலை வசதி பேசுகிறத பார்த்துட்டு பத்மா வந்து சொல்கிறாங்க, என்ன தானா உனக்கு வந்து அண்ணன்கிட்டயே வந்து மாதிரிக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு குரலை உயர்த்தி பேசிகிட்டு இருக்கிறியா, நீ வந்து அண்ணன்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்துட்டு இருந்த, ஆனால் இன்னைக்கு அண்ணனுக்கு எதிராகவே நீ மாறுற அளவுக்கு உன்னை தூண்டி விட்டது யார், இந்த மாயாவை தான் இருக்கும், அவள் தான் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உனக்கு வர சொன்னாலும் அப்படிங்கும்போது அத்தை நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டீங்களா என்ன, மாயாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவள் அந்த குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ ஒன்றும் அவளை பற்றி எந்த புராணமும் நீ பேச வேண்டாம், ஏற்கனவே அண்ணி அவளை தலையில் தூக்கி வச்சு ஆடுறதெல்லாம் பத்தாதா, இதில் நீ வேறையா, பேசாமல் இரு தானா, உன்னை சின்ன பொண்ணு உனக்கு ஒரு விவரமும் தெரியாது, உன் மனசையே மாற்றி உன்னை இந்த வீட்டை விட்டே அனுப்பி வச்சது வேற யாரும் கிடையாது, இந்த மாயா தான், அதனால உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு பத்மா சொல்லவும் என்னத்த நானும் பேசுறதுக்காக வரேன், எங்கள் அப்பா நானும் பேசுறதுக்குள்ளேயும் நீங்கள் எதுக்காக தடுத்து நிறுத்துறீங்க, இது எனக்கும் எங்கள் அப்பாவுக்குள்ள விஷயமாக்கும், இதில் குறுக்க வர்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது, அப்பா நான் உண்மையை சொல்லதான்ப்பா போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ மாயா வந்து தடுக்கிறாங்க, தானா நான் சொல்கிறது கேளு தானா, நீ எதுவும் பேச வேண்டாம் அமைதியாக இரு அப்படிங்கும்போது இல்லை மாயா இதுக்கு பிறகும் இந்த பிரச்சனையை வந்து மூடி மறைக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது, நான் எல்லா உண்மையும் போட்டு உடைக்க தான் போகிறேன், அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் சரிதான் அப்படிங்கவும் இதுக்கு மேலே நீ எதுக்காக ஒவ்வொரு கட்டத்திலையும் நீ வந்து பழியை சுமந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரகுராம் வந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவ என்னத்தை சொல்றதுக்காக வாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஜானகி வந்து சொல்றாங்க, மாயா ஆமா தானா பேசாம எல்லா விஷயத்தையும் சொல்லிடட்டும், இதுக்கு பிறகு மறைச்சு வைக்கிறதுனால உனக்கு தான் வந்து இது எல்லாமே வந்து தப்பா முடியுது, அதனால தானா வந்து எல்லா உண்மையும் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாயா வந்து சொல்லியிருந்தாங்க, ஏன் மேல சத்தியமா நீ எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்துதான் என்ன முடிவெடுக்க போறாங்க தானா அப்படின்னு பார்க்கலாம்.